தவறான விஷயங்களிலிருந்து வெளிவருது. ஒருவருடைய முயற்சியில் வெற்றி கிடைப்பது, அரசாங்கம் உத்தியோகம் பெறுவது. முயற்சிகளில் திரும்ப திரும்ப நம்மளுக்கு முயற்சி செய்து தோல்வி அடைந்து விட்டோம் அல்லவா? இனிமேல் தோல்வி என்பது இல்லாத வண்ணம் காணுவது, தனவரவு அதிகரிப்பது, செல்வங்கள் சேரும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்விலும் புதிய புதிய மாற்றங்களும் திருமணத்தடை தோஷங்களும் நீக்குவது. விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அரகர நம பார்வதிபதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அமைதியான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 2024 நடைபெறக்கூடிய குரு வக்கர பயிற்சி 9/10/2024 முதல் அப்போ தான் ஆரம்பிக்கிறது வக்கர பயிற்சி. 4/2/2025, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, அடுத்த ஆண்டு 2ஆம் மாதத்துலேருந்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய நாட்களாக இந்த 118 நாட்கள் குரு பகவான் வக்கரகதிக்கு இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலங்களை வழங்க போகிறார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி நேயர்களே, ஐயா, இந்த தடையெல்லாம் இருக்குதல்லவா ஒவ்வொரு மனுஷனுக்கு. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் ஆகட்டும், அனுச நட்சத்திரம், கேட்டை, விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் ஐயா. அது உறுதியாக நீங்கள் எண்ணிக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் துன்பத்திலிருந்து விடுதலை பெறுவது உறுதியாகிவிட்டது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய முன்னேற்ற பாதையை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இந்த வக்கரகதி காலத்தில் நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்கள் வாழ்வில் இனிமேல் வெற்றி என்பது உறுதி செய்யப்படும், உன்னதமான தேர்வுகள் நடத்தப்படும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்வில் எல்லாமே வெற்றி கிடைக்கப் போகுது. நாம் எதனா எக்ஸாம், இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாதிரி நம்மளுக்கு கல்வி சார்ந்த விஷயமாகட்டும், நம்ம தேர்வுகள் என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புக்காக நாம் எதிர்பார்த்திருந்தால் அவை எல்லாம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். தவறுகள் ஏதேனும் செய்திருந்தால் அதுக்கு தண்டனையும் நாம் அனுபவிக்கின்ற காலமாக இந்த காலம் இருக்கும் ஐயா. நீங்கள் இதை உறுதிப்படுத்திக்கணும் தயவு செய்து. நாம் எதனா அரசாங்கத்துக்கோ இயற்கைக்கோ நாம் எதனா பாதிப்பு கொடுத்துருந்தா அதுக்கான பிரச்சனைகளை நாம் கண்டிப்பாக சந்திப்போம். இந்த வக்கரகதி காலத்தில் என்னென்ன நடக்கும்னா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் கொடுப்பார். நீங்கள் நல்லது செய்திருந்தால் நம்மளுக்கு நன்மை பெறுமா. நம்மளுக்கு தசாபுத்திலாம் நல்லா இருந்தால் இதெல்லாம் அடித்து தள்ளிக்கின்னு போயிடும். நான் உறுதியாகவே சொல்லுவேன். இந்த வக்கரகதி காலத்தில் தான் முழுமை பலம் என்று சொல்கிற மாதிரி முழுமையாக பலாபலங்களை நம்மளுக்கு அள்ளி வழங்குவார் இறைவனே. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வெற்றி உபஜய ஸ்தானத்திலிருந்து குரு பகவான் நேரடி பார்வையாக இதுவரைக்கும் கொடுக்கல எனக்கு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, எனக்கு 7ஆம் இடத்துல செல்வங்கள் வரலை என்று சொல்கிறாங்க பாருங்கள், அள்ளி எடுத்துங்க ஐயா. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கே சொல்கிறேன், அள்ளி எடுத்துக்குங்க. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்ய போகக்கூடிய காலமாக இந்த காலம் அனுச நட்சத்திரத்துக்கு திரும்பியும் ஒரு ஜாக்பாட் காலம். இந்த ஜாக்பாட் காலம் கூட சொல்லலாம். எனக்கு தெரிந்த வரைக்கும் தோஷங்கள் நிவர்த்தி, உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவது, வேலையில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலக போகுது. கல்வி தடை, அந்த கல்வியில் தடையாக ஏற்பட்டதல்லவா உயர்நிலை கல்வியெல்லாம், அவையெல்லாம் முன்னேறி நீங்கள் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க. உங்களுக்கான காலம் நடந்து செல்லுகின்ற காலங்களாக இல்லை, இனிமேல் ஓடக்குன்ற காலமாக தான் இந்த காலத்தை வச்சிட்ருக்கான். கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாக்கியங்கள் கிட்ட போகிறது. அவங்க வாழ்விலும் இனிமேல் உன்னதமான காலம்தான். தடையெல்லாம் விலகி விட்டது. அவங்களுக்கான தடைகள்லாம் விலகி போச்சையா. திருமணம் சார்ந்த விஷயத்தில் அவங்க இனிமேல் அவங்களுடைய மூஞ்செல்லாம் முகத்தையெல்லாம் பார்க்கும் பொழுதெல்லாம் இனிமேல் வசீகரமாக இருக்கும். அந்த துன்பம் எல்லாம் அனுச நட்சத்திரக்காரர்கள்லாம் அனுபவிச்சுட்டாங்க சில விஷயத்தெல்லாம். அந்த விஷயங்கள் இனிமேல் வரப்போகிறதில்லை. திடீர் செல்வங்களோ திடீர் திருமண வாய்ப்புகளோ நம்மளுக்கு தேடி வரப்போது. அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வ செழிப்பான காலமாக நீங்கள் விளங்க போகிறீர்கள். நீங்கள் என்னென்ன நினைங்க, உங்களுக்கான ரூபா சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடைகள், எதனா ஒரு பிரச்சனை, நம்ம குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், பெற்றோர் பிரச்சனையாகட்டும், நம்ம மூதாதையர் என்று சொல்லக்கூடிய சொத்துக்கள் எதனா நம்ம கையிருப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா கூட அதெல்லாம் கூட சேரக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்கு இருக்க போகிறது. அந்த எண்ணமெல்லாம் இனிமேல் மாறிடும். விருச்சிக ராசி நாமெல்லாம் இப்படி தான் இருப்போமா, இல்லை வாழ்க்கை தரம் இப்படி தான் ஓடுமா, நம்மளுக்கு இல்லறம் என்பதே இருக்காதா. நிறைய பேர்லாம் டைவர்ஸ்லாம் கூட வாங்கியிருப்பாங்க, பாவம் டைவர்ஸ்லாம் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க.
அவங்க கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுலாம் ஏற்பட்டு அவங்க துன்பத்தில் அனுப்பிச்சாங்க. அந்த காதெல்லாம் மாறி நம்மளுக்கும் காதல் சமன்பாடு என்று சொல்கிற மாதிரி லவ் மேரேஜெலாம் கிடைக்கும். அவங்க ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணுறவங்க தான், இருந்தாலும் சற்று கம்மியான சூழ்நிலை கொஞ்சம் சரியில்லை. மனவேதனை என்று சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்களுக்கு அந்த வேதனைலாம் கொடுத்துன்னு இருக்குது. இருந்தாலும் இந்த காலம் இனிமையான காலம் என்று தான் சொல்லுவேன். இந்த வக்ரகதி காலத்தில் அந்த 118 நாட்கள் இவங்களுக்கு உன்னதமான தேர்வு கிடைக்கப் போகிறது. ஒரு தனவரவு அப்படியே எதுவுமே சொல்லி வச்சா அந்த பொருள் அப்படியே நிற்க போதையா. எப்படி சொல்லுதுன்னா, கேட்டால் கிடைக்கும் என்று சொல்லுவோம் இல்லை, தட்டினால் திறக்கப்படும் கேட்டால் கிடைக்கும் என்று சொல்கிற மாதிரி இவங்க தட்டினா இந்த லாட்டரி யோகம் என்று சொல்கிற மாதிரி லாட் சீட்டு வாங்கினா யோகம் கிடைக்கும். திடீர் பணவரவு வேணும்னா கண்டிப்பாக பணவரவு இந்த வக்ரகதி காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கேட்குற இடத்துல ரூபா கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த மாற்று ஏற்பாடு உங்களை தவிர்க்கவே முடியாது. உங்கள் முகத்தை பார்த்தாலே அவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் வரும். எண்ணம் எல்லாம் இனிமேல் சரியாயிடும். உங்கள் வாழ்வில் புதிய புதிய மாற்றங்கள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம். நல்ல ஒரு பிஸ்னஸை நீங்கள் செய்ய தான் போகிறீங்க. அருமையான ஒரு வியாபாரம் நம்ம தொடங்க தான் போகிறோம். வேலையோ இதுக்காக அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் எழுதி தோல்வி அடைந்து விட்டேன் என்று சொல்கிறீங்கல்ல, அது எல்லாம் மாறி அருமையான நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி முன்னுக்கு வருவதை ஒரு தலைமை பொறுப்பாளரோ தலைமை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முன்னெடுப்பதை கண்கூடாக பார்க்கலாம். கல்வியில் இருந்து வந்த தடை விலகும். நோய் நொடிகள் முதல்ல விலகும். எது வளர்கிறதோ இல்லையோ நோய் நொடி முதல்ல விலகப் போது. இந்த கிட்னி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைப்பட்டு வந்தவங்களாம் ஓரளவுக்கு அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபடுவதை, ஒரு நாளைக்கு 3 முறை டயாலிசிஸ் போனவங்க, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு வாட்டி டயாலிசிஸ் போனவங்களாம் இனிமேல் வாரத்துக்கு ஒரு முறை போகிற அளவுக்கு நம்ம உடல் தேறி வரும். ஒரு நல்ல அமைப்பினை நம் உடல் பாகமும் பெறப்போகுது, மனபாகம் பிறக்கப்போகுது. இல்லறத்தில் நமக்கு எல்லாத்தையுமே வீடு கட்டிட்டு அதில் போய் சேர முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் புது குடித்தனத்தை சேரக்கூடிய பாக்கியம் இந்த வக்ரகதி காலத்தில் பெறப்போகிறீங்க. நம்ம இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் நம்ம இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம குடும்பத்தில் தேரப்போகுது. திருமணம் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறவங்களாம் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கிறவங்களாம் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். ஐயா, உன்னதமான காலம் என்று தான் சொல்லுவேன். யாருக்கு இந்த 12 ராசியில் முக்கியமான முதன்மை ராசி என்று எடுத்துக்கொண்டால் இந்த வக்ரகதி காலத்தில் விருச்சிக ராசிக்கு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இந்த வக்ரகதியால் நல்ல முழுமை பலாபலங்களை முழுவதும் பெற்று நம்மளுடைய தோஷங்களையும் நம்மளுடைய பிரச்சனையிலும் விட்டுட்டு நாம் விலகுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். செயல் திட்டங்கள் சற்று காலங்கள் சரியில்லாதப்பெல்லாம் நம்மளுக்கு சின்ன சின்ன துன்பத்தை அனுபவிச்சிருப்போம். கோர்ட்டு கேஸு கூட போயிருப்போம், தெரியாமல் நடந்திருக்கும் இந்த விஷயம்லாம். இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான் சுவாமி, நமக்கு தான் இல்லை, எல்லாருக்கும் வர்றது தான். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் துளாராசிக்காரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, இதே மாதிரி தான் கன்னிராசிக்காரும் கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் இனிமேல் துன்பம் என்பது இல்லாத வண்ணம் நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்க பெறும். நமக்கான எண்ணங்கள் நிறைவேற்றிய சாயா. உடல் உபாதைகள் தீந்துரும், செல்வங்கள் கேட்குற இடத்துல கிடைக்கும், உங்களுக்கான துன்பத்தை நீக்க போகிறான், புதிய தொழில் தொடங்க போகிறீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் கொடுக்க இறைவன் ரெடியாக இருக்காருமா. வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. வெளியூரோ வெளிநாடோ நீங்கள் ஒரு நாள் சுற்றுலா போய் வந்தே திருவிங்க. ஒரு 118 நாட்கள் நம் வாழ்விலும் இன்பத்தை தகழக்கூடிய நாட்களாக இருக்க போகிறது. சுற்றார் இது வரைக்கும் உற்றார் உறவினராகட்டும் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் நம்மளுக்கு துரோகம் செய்திருந்தால் அவங்க எல்லாம் இல்லாமல் போய்விடுவாங்க. இந்த நேரத்தில் யார் எங்கே இருந்தாலும் உங்களை போற்றக்கூடிய காலமாகவும் உங்களை எண்ணி பார்த்து வாழக்கூடிய காலமாக விருச்சிக ராசிக்காரங்க விளங்க போகிறாங்க. நம்மளுக்கான இனிமேல் காலம் வந்து விட்டதென்றே சொல்லுங்கள். ஒரே வார்த்தை சொல்லப்போனால், எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் வாழ வைப்போமே. உங்ககிட்ட இருந்த ஒரே ஒரு நல்லெண்ணம், உங்களுக்கு காலம் வந்துடுச்சுன்னா நீங்கள் எல்லாரையும் வாழ வச்சுடுவீங்க. அதுதான் இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம். உங்களுக்கான காலம் வரலை, அதனால் யாரையும் நீங்கள் வாழ வைக்க முடியல, நம்மளும் வாழ முடியல. அந்த மாதிரி ஒரு காலத்தை இனிமேல் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு இறைவன் கதவை திறந்துட்டார் ஐயா. ஆல்ரெடி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற பாதைக்கு வருவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஏதாவது இறப்பும் தருவாயும் வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்க. இறக்குறது தான் ஒன்று தான், டெத்து மட்டும்தான் ஆகலை. அதை தவிர்த்து மீதி எல்லா விதமான பிரச்சனையும் நீங்கள் சந்தித்து விட்டுட்டீங்க.
இதிலிருந்து இனிமேல் விடுதலை 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 விடுதலை. நீங்கள் நன்றாக இருப்பதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களுக்கான தேவைகள் இனிமேல் உன்னதமான காலமாக மாறி, இனிமேல் நீங்கள் நன்றாக இருந்து அதுக்கப்புறம் நல்ல விதமாக ஆன பிறகு உதவி செய்யுங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட வழிபட, உங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த அந்த சனி பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பமாகட்டும், குரு பகவானால் ஏற்பட்டு வந்த துன்பமாகட்டும், உங்கள் வாழ்வில் இனிமேல் துன்பம் என்பதோ வராத வண்ணம் காணப்படும். அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. எந்நேரமும் அந்த ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தை சொல்லிக்கொண்டு இருங்கள். இனிமேல் இந்த வக்கரகதி காலம் எந்த நாளும் உங்களுக்கு வக்கரகதி காலமாக இருந்து உங்களுக்கு நற்பலங்களையே தருவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.